இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப். ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? காஞ்சரிங் அடுத்த பார்ட் விட்டுருக்காங்க, த லாஸ்ட் ரைட்ஸ்னு. அதான் அதோட டீசர் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இங்க எதையும் தொற்றாதீங்க. இங்க நீங்க பாக்குறது எல்லாம் பேய் சம்பந்தப்பட்டது. இது ஃபர்ஸ்ட் பட்டு, செகண்ட் பட்டு இல்ல ஒரு வகையான சடங்குல பயன்படுத்தப்பட்டதாவோ இருக்கும். இது தேர்ட்னு நினைக்கிறேன். இங்க எதுவுமே பொம்மை இல்ல. அங்க உட்கார்ந்திருக்கு. இதோ இந்த பொம்மையும் தான். உங்ககிட்ட எத்தனை கேஸ் இருக்கு? கேஸா? என் பேர் எட்வார்டன், இவங்க என் வைஃப் லோரேன். ஒரு 1000 கேஸ் இருக்கும். என் மற்றும் லோரேன் உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு கேஸும் ஒரு விதம். இதை கதை திறக்குது. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு விதம். கை ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் பின் வாங்க மாட்டோம். என்ன வேணா நடக்கலாம். ஓ, கண்ணாடியா அது? கண்டிப்பா இதெல்லாம் நடந்தே தீரும். இந்த வருடம் செப்டம்பர். ஓ, என்ன அந்த பாட்டுல வந்து அதே மியூசிக் வருது? சொல்லு. ஏதோ மாறி இருக்கு. ஏதோ வித்தியாசம் வருது. என்ன இவங்களுக்கு ஒரு இது மாதிரி ஒரு கனவு மாதிரி வரும், அதுன்னு நினைக்கிறேன். இறுதி வேட்டையாக முடிந்த காரணம் என்ன? ஓ, இதான் கடைசி உங்களோடது. ஏன் கடைசி ஆச்சுன்னு மாதிரி நினைக்கிறேன். ஐயோ, சரி. சூப்பர், நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அதான் இவங்களோட கடைசி அந்த லோரின் அவங்களோட கடைசி இதுதான் கடைசியா பண்ணியிருக்காங்க மாதிரி சொல்றாங்க. ஏன் இது கடைசி ஆச்சுன்னு சொல்றாங்க. இதோட ஏன் விட்டாங்க, அந்த இதையே விட்டுட்டாங்க மாதிரி சொல்றாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு யங்கா இருந்தாங்க, அப்படியே இதுல அவங்க ஏஜ் ஆயிட்டு. ஆமா, இது நம்ம நான் காலேஜ் படிக்கும்போது வந்துச்சு ஃபர்ஸ்ட் பாட்டுலாம் பயங்கரமா இருந்துச்சு தியேட்டர்ல. செகண்ட் பாட்டு அதுக்கு மேல பயங்கரமா இருந்துச்சு. தேர்ட் பாட்டு தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சொதப்பிட்டாங்க. ஏதோ இந்த சூனியக்காரி அதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு அது நல்லாவும் இல்ல. ஆமா ஆமா ஆமா, இதுவும் அதான் எல்லாமே அவங்க இது பண்ண ஒரு இதுதான். இது கடைசி வந்து ஏன் இதை விட்டாங்கன்னு மாதிரி தான் சொல்றாங்க. இது ஏதோ பார்த்தாதான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா இருக்கு. இப்போ 1-2 சீனே இப்படி இருந்துச்சு. அந்த பொம்மைய தூக்கி பார்த்தா அது என்னடா அந்த கண்ணாடியில தெரியல, பிம்மோ எதுவுமே நேர்லயே தெரியுது. அது செமையா பண்ணிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. அந்த 2 இதுலயும் நான் ரொம்ப பயந்துட்டேன். அது டக்கு டக்குன்னு போயிடுச்சு. அதான் அவங்களுக்கு ஏதோ கனவு மாதிரியும் வருது. அவங்களோட செயின், அந்த அவங்க பொண்ணு போட்டோ இருக்கிறது வந்து அந்த இதுல போடுறாங்க, சிங்க்ல போடுறாங்க. ஃபுல்லா ரத்தமா வருது. எனக்கு தெரிஞ்சு இல்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க இதே மாதிரி ஒரு முன்னாடிக்கு ஒரு கதையை எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குன்னு திடீர்னு இது செகண்ட் பார்ட்லயே பாத்தீங்கன்னா அந்த வழக்கு வந்து அவங்களோட ரூம்குள்ளே வரும். அந்த போட்டோ அதெல்லாம் அந்த இதுதான் கிட்டத்தட்ட அவங்களுக்கே தெரியும். ஏதோ ஒண்ணு வருது மாதிரி அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரிதான் இருக்கும் நினைக்கிறேன். செப்டம்பர்ல வருது. எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்ல செமையா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.